இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் எனர்ஜி செக்-இன் மாரி தான். உங்க காதல் வாழ்க்கையில ஒரு சிலருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தான் இந்த ரீடிங்கோட இன்டென்ஷன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது உங்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் உங்கள வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து இப்போ செமையா பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வாங்கிட்டுருக்காங்க. ஏன்னா, அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பேரிடி அவங்க வாழ்க்கையில விழுந்துட்டே இருக்கு. இப்போ ரிக்ரெட் பண்றாங்க. ஐ விஷ் திஸ் நெவர் ஹேப்பன்ட். உங்கள விட்டுட்டு போயிருக்க கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. புரோக்கன். ஐ ஃபீல் ஷேட்டர்ட் அபவுட் தி சிச்சுவேஷன். அவங்க வந்து உடைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா, உங்ககிட்ட அந்த காதல், அந்த கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு இட்ஸ் நாட் இன்டிமசி. அது உங்களோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேபி ட்வின் ஃப்ளேமா இருந்திருக்கலாம். இது வந்து ஃபாலன் ட்வின்னா இருந்திருக்கலாம். இல்ல சோல்மேட் கனெக்ஷன் சரியா வொர்க் அவுட் ஆகல. அந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன். இதுக்கு காரணம் அவங்களோட இன்டெசிஷன். இந்த பெர்சன் ஒரு கவர்ட். அதனால அவங்க எதுவும் பார்க்கல. அன்ஃபினிஷ்ட் பிசினஸ். உங்கள விட்டுட்டு அவங்களால மூவ் ஆன் ஆக முடியல. இப்போ வந்து ரொம்ப தனிமையில இருக்காங்க. நீங்க செல்ஃப் லவ் சூஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தெரிஞ்சிருச்சு. ஓ! இது உதவாது அப்படின்னு. பிரபஞ்சம் சொல்றாங்க, ப்ரிஃபர் பீஸ். எல்லா சூழ்நிலையிலயும் அமைதிய மட்டும் தேர்ந்தெடுங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ, அது தானா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் பெர்சன். உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப 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 என்ன சொல்றது? நீங்க ரொம்ப திடமான மனசு இருக்கவங்க. ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த சூழ்நிலையும் அழகா கடந்து போயிடுவீங்க. டு பி ஃபேர். நீங்க வந்து ரொம்ப பேலன்ஸ்டான பெர்சன். மேபி லீப்ரா. டு பி ஃபேர். நீங்க எல்லா சூழ்நிலையும் நியாயமா நடந்துக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு இங்க நியாயம் நடக்கல. அதனால நீங்க நியாயமா நடந்துக்கிட்டீங்க. அது என்ன அப்படின்னா, கடந்து போயிட்டீங்க. அதனால இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துட்டீங்க. மேபி இந்த பெர்சன நீங்க சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். மேபி உங்களால அவங்களோட வாழ்க்கையில நடக்கிற முட்டாள்தனமான நடவடிக்கைகள பார்க்க முடிஞ்சிருக்கலாம். நீங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல, ஓகே இது வந்து என்னோட பாரம் கிடையாது. நான் சுமக்க தயாரா இல்ல அப்படின்னு நீங்க கிளம்பி போயாச்சு. டு பி ஃபேர். பிரபஞ்சம் வந்து இப்ப அதே பேலன்ஸ தான் உங்க வாழ்க்கையில கொண்டு வராங்க. டு பி ஃபேர். என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோல்மேட். இந்த பெர்சன் உங்களுக்கு பண்ண துரோகம் எதுவா இருந்தாலும், பிரபஞ்சம் வந்து உங்க வாழ்க்கையில என்ன நீங்க இழந்தீங்களோ, அத திரும்ப கொண்டு வர அ முயற்சி பண்றாங்க. இந்த ஃபோர்க் இன் த ரோட். இந்த பெர்சன் வந்து ரொம்ப நாளா ரொம்ப லோக்கலா சொன்னா முட்டு சந்துல நின்னாச்சு. எந்த பக்கமும் போகாம. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அந்த முட்டு சந்துல நின்ன எனர்ஜிய அப்படியே விட்டுட்டு சொல்றாங்க. கிளீன் இட் அப். இது இனிமே உதவாதுன்றாங்க. இந்த புரோக்கன் இந்த புரோக்கன் பெர்சன் அவங்க வந்து புரோக்கன். அவங்களே புரோக்கன். இது வந்து அந்த சைனீஸ் மெத்தட் மாரி ஒட்ட வச்சு அத அழகா பண்ணி அப்படின்னா, உங்க வாழ்க்கை கடநாசமா போயிடும். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ரொம்ப அழகான ஒரு சோல்மேட் இருக்காங்க. உங்க இதயத்த அழகா பொக்கிஷம் மாரி வச்சு பாதுகாக்கிற ஒரு அழகான எனர்ஜி அங்க இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். இந்த ரீடிங் ஆண் ஆண் எனர்ஜி பார்த்தாலும் சரி, பெண் பார்த்தாலும் சரி, உங்க கடந்த காலம், கடந்த காதல், ஏன்னா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அது உங்களுக்கு உதவாது. அதனால தான் அது உடைஞ்சு போச்சு. பிரபஞ்சம் சொன்னாங்க, அது உடைஞ்சு போன கண்ணாடி ஒட்ட வைக்க முயற்சி பண்ணாத. பீங்கான ஒட்ட வைப்பாங்க. கண்ணாடி ஒட்ட வைக்க மாட்டாங்க. அத புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாம கண்ணாடி உடையிறது வந்து ஒரு அபசகுனம் நம்மள பொறுத்தவரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அபசகுனமா எடுத்துட்டு போயிடுங்க. கிளீன் இட் அப். ரொம்ப நாளா நீங்களும் வந்து ஒரே இடத்துல இருக்கீங்க. இந்த பெர்சனோட இன்டெசிசிவ் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் வேற லெவல். எதுக்குமே அவங்களுக்கு டெசிஷன முடிவெடுக்கிற தன்மையே அவங்களுக்கு கிடையாது. கோழை. கோழையோட உச்சக்கட்டம். உங்கள நோக்கி அழகான காதல் வந்துட்டுருக்கு. நைட் ஆஃப் கப்ஸ் ஸ்லோ பட் ஸ்டெடி. இந்த பெர்சன் கொஞ்சம் ஷை டைப்பா இருக்கலாம். ஏன்னா வந்து காதல வெளியில சொல்லி பழக்கம் இல்ல. இல்லன்னா காதல்ன்ற கான்செப்ட்டே அவங்க வாழ்க்கையில இல்ல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான், ஓ மை காட்! ஐ அம் இன் லவ் அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு சுத்திட்டு இருக்கலாம். உங்ககிட்ட வரதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. எகெயின் லீப்ரா எனர்ஜி ஜஸ்டிஸ். மேபி நீங்க லீகல் சிஸ்டம்ல இருக்கலாம். இல்லன்னா வந்து அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பெர்சனா இருக்கலாம். ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ் பெர்சனா இருக்கலாம். எப்படி வந்து காதல சொல்றதுன்னு யோசிக்கலாம். ஓ இல்ல உங்ககிட்ட உங்ககிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, கிங் குயின் ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் 2 இடத்துலயும் கத்தி இருக்கு. உங்ககிட்ட உண்மை இருக்கு. உங்ககிட்ட உண்மை பேசலன்னா வர முடியாது. இது பேலன்ஸ். பார்த்தீங்கன்னா, டு பி ஃபேர். நீங்க ரொம்ப ரொம்ப ஃபேரான ரொம்ப ரொம்ப ஃபேர். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ரொம்ப ஃபேர். உங்ககிட்ட வந்து அவங்க எதையும் மறைச்செல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் பயம். நீங்க டக்குன்னு என்ன சொல்லிடுவீங்களோ அப்படின்னு. ஆனா, உங்களோட காதல் வந்து வேற லெவல். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த பெர்சனுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. ஆனா அந்த தயக்கம் ரொம்ப நாளைக்கு நீடிக்க போறதில்ல. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். அ இந்த பெர்சன் மேபி கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கா கூட இருக்கலாம். இல்லன்னா வந்து ரொம்ப நாளா தனியா வாழ்ந்திருந்திருக்கலாம். தனிமை விரும்பி லோனர்.
இப்போ வந்து ஒரு காதலா இல்லைனா ஒரு பர்சனா அவங்க வாழ்க்கைக்குள்ள விட்டதுக்கு கொஞ்சம் தயக்கம், பட் இது ரொம்ப நாள் நீடிக்க போறதில்ல. உங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஏதோ பண்ண போறீங்க, இல்லைனா கூடிய சீக்கிரம் ஏதோ ஒண்ணு நடக்க போது. அது வந்து அவங்களோட அ மௌனத்த உடைக்க போது. நைட் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இங்க பார்த்தீங்கன்னா, நைட் ஆஃப் கப்ஸ்லேருந்து நைட் ஆஃப் சோல்ஸ். ஏதோ ஒரு உண்மை. அவங்க ஏதோ ஒரு விஷயம் உங்கள பத்தி கேள்விப்படலாம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வரலாம். அதுக்கப்புறம் இட்ஸ் லைக் அன்ஸ்டாப்பபிள். நேரா வந்து என்ன சொல்ல போறாங்க? காதல சொல்ல போறாங்க. இட்ஸ் லைக் அ ஸ்டோரி. இப்போதைக்கு உங்கள ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. அ இந்த பாஸ்ட் பெர்சன் இஸ் அ பிளேயர். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாஸ்ட் எனர்ஜி வந்து பிளேயர், ஸ்டில் அ பிளேயர். அப்படின்னா வந்து இன்னுமே வந்து அவங்களுக்கு நெறையா பேத்தோட தொடர்பு இருக்கு. அதனால இத வந்து வெளியில விடாதீங்க. அவங்களுக்கு டவர் பிரபஞ்சம் வச்சுட்டு காத்துட்ருக்காங்க. எனக்கு சந்திரமுகி பாட்டு தான் ஞாபகம் வருது. "ராரா" அப்படின்னு பிரபஞ்சம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஆப்ப அவங்களே வச்சுப்பாங்க. யூ டோன்ட் வரி. 10 ஆஃப் கப்ஸ். உங்க காதல் வாழ்க்கை எங்க முடிய போகுதுன்னு பிரபஞ்சம் சொல்றாங்க. 10 ஆஃப் கப்ஸ். இதனால இந்த பெர்சன் என்ன ஃபீல் பண்ண போறாங்கன்னா, ஹார்ட் புரோக்கன். இனிமே உங்ககிட்ட அவங்களால வர முடியாது. உங்க வாழ்க்கைய அவங்களால ஸ்டாப் பண்ணவும் முடியாது. இது பிரபஞ்சத்தோட பரிசு உங்களுக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏஸ் ஆஃப் கப்ஸ். யாராவது மார்னிங் போட்ட ரீடிங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா பாருங்க. அந்த எனர்ஜி இந்த எனர்ஜியும் அழகா அலைன் ஆகுது. 10 ஆஃப் சோர்ட்ஸ், ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கும். பயங்கரமான துரோகம் நடந்திருக்கு. இந்த பெர்சன் இன்டெசிசிவ் எனர்ஜியில மட்டும் இல்ல. இந்த பெர்சன் ஒரு பிளேயர். உங்கள வந்து என்ன சொல்றது? ஒரு ஆப்ஷனா வச்சுட்டு இந்த பெர்சன் நெறைய விளையாடியிருக்காங்க. நெறைய நெறைய ஆப்ஷன்ஸ். இட்ஸ் லைக் அவங்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா? மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கலாம். இல்லைனா அவங்களால இனிமே வந்து அந்த மாதிரி பிளேயர் எனர்ஜிக்கு போக முடியாது. சரியான தண்டனடா அப்படின்னு நம்பியற மாரி கைய கசக்கிட்டு பிரபஞ்சம் இருடா உன்ன வச்சுக்கிறோம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க. செமையா. இந்த பெர்சன் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு 10 மடங்கு அவங்க அனுபவிப்பாங்க. உங்களுக்கு வந்து 1 கத்தி இல்லைனா 3 கத்தி உங்க இதயத்துல சொருவி இருந்தாங்க அப்படின்னா, பிரபஞ்சம் 10 கத்தி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கு. கூடிய சீக்கிரம். இட் இஸ் கமிங். ஏன்னா கிளீன் இட் அப். உங்கள வந்து இந்த எனர்ஜிய தொரத்திட சொல்ட்டாங்க. உங்க உங்க வாழ்க்கையிலேருந்து. கிளீன் இட் அப். இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். மேபி இது வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனா இருந்திருக்கலாம். அவங்க வந்து உங்கள புரொடெக்ட் பண்ண பண்ணாம சுயநலமா நடந்திருந்திருக்கலாம். அதனால பிரபஞ்சம் வந்து சுயநலவாதிக்கலாம் இங்க இடம் இல்ல. கிளீன் இட் அப் அப்படின்றாங்க. உங்களோட உங்களோட எனர்ஜிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஸோ இதில பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இந்த ரீடிங் முடிக்கிறேன். கொஞ்சம் கூட கவலையப்படாதீங்க. நீங்க தோல்விய தழுவவே இல்ல. இது வந்து ஒரு டேக் டைவர்ஷன் தான். எங்க அப்படின்னா உங்களோட உண்மையான காதல் கிட்ட. ஸோ அதனால இத வந்து ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்கு நடந்திருக்குன்னா, உங்களோட பவுண்டரி என்னன்னு உங்களுக்கு தெரியணும். யாரையும் உங்கள ஏறி மிதிக்கக்கூடாது, மிதிக்க விடக்கூடாது அப்படின்னு. ஸ்ட்ராங் 5D கனெக்ஷன் கண்டிப்பா வந்து நெறையா வந்து காமிக் அட்டாக்ஸ் இருக்கு. ஏன்னா 5D அட்டாக்ஸ் நெறையா இருக்கு. நீங்க இங்க ஃபீல் பண்ணலனா கூட நெறைய பேர் உங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. வாக் இன் த பாத் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி யூ வில் பி கைடட் டு யுவர் டெஸ்டினி. நீங்க வந்து உங்க காதல் வாழ்க்கைய இப்ப ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஸ்பிரிச்சுவல் பாதையில போங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க காதல போய் அடைஞ்சிடுவீங்க. ஏன்னா இந்த காதலே வந்து ஸ்பிரிச்சுவல் ஜர்னியோட ஒரு பார்ட் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பரீட்சை மாரி. இந்த காதல தேர்ந்தெடுக்கிறீங்களா? இல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டிய தேர்ந்தெடுக்கிறீங்களா? நீங்க ஸ்பிரிச்சுவல் ஜர்னில போய்க்கிட்டே இருங்க. இந்த காதல் அழகா உங்களுக்கு தெரியாம உங்க கைகள்ல ஆல்ரெடி இருக்கும். நீங்க என்னைக்காவது திரும்பி பார்க்கும்போது, ஆஹா! அன்னைக்கு சொன்னாங்களே நான் தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு யாராவது சொல்லுவீங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.